ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போறோம். என்னோட பொண்ணோட பர்த்டேக்கு முந்தின நாள் எடுத்த விளாக் தான் இது. நவம்பர் ஸ்டார்ட் ஆனாலே குளிரும் சேர்ந்து ஸ்டார்ட் ஆயிடுங்க. அன்னைக்கு காலையில டெம்பரேச்சர் வந்து 1 டிகிரி தான் இருந்தது. காலையில வந்து விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, இது மாரி ஒரு ஃப்ரீசிங் கோல்டு. நானும் அதையும் ஃபுல் பேக் பண்ணிட்டு தான் கிண்டர் கார்டன் கெளம்புனோம். கிண்டர் கார்டன் டைமிங் வந்து 8 to 2ங்க. 8 to 8:30க்குள்ள வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து உள்ள இருக்கணும். 1:30 to 2க்குள்ள நீங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ வந்து கூப்ட்டுக்கணும். இப்ப நீங்க வொர்க்கிங் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா கிண்டர் கார்டன்ல விடணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, 2 to 5 வரைக்கும் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி கிண்டர் கார்டன்ல விட்டுக்கலாங்க. ஆதி வந்து நாங்க 3:00 வரைக்கும் விட்டுருக்கோம். ஒரு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா பே பண்ணி விட்டுருக்கோம். ஆதிய ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் கீழ அமேசான் டெலிவரி ஒண்ணு வந்திருந்தது. இது வந்து கிண்டர் கார்டனுக்கு மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுக்குறக்கு கிஃப்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்திருந்தது. அத போய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு 5 to 6 ஃபேமிலீஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்கோங்க. அதனால எல்லாத்துக்கும் குட்டீஸ் இருக்கு. கண்டிப்பா மாவு வேணும்னு சொல்லிட்டு, மாவெல்லாம் ஆட்டிட்டு இதுல கேர்ல்ஸுக்கு எல்லாத்துக்கும் யூனிகார்ன் தீமும், பாய்ஸுக்கு வந்து இந்த டைனோசர் தீமும் பிளான் பண்ணி வாங்கியிருந்தோங்க. கிண்டர் கார்டன்ல வந்து ஆதி பர்த்டே அன்னைக்கு இல்ல, அடுத்த நாள் வந்து ஒரு சின்ன பார்ட்டி மாரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் நாட் அலோவ்ட். ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் வச்சு ஒரு பர்த்டே பார்ட்டி மாரி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அப்போ வந்து கேக் கட் நம்ம கேக் வாங்கி அடுத்த நாள் நம்ம குடுத்தோம்னா, கேக் கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த கிஃப்ட்ஸ் வந்து ஆதி வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் தருவா. கிண்டர் கார்டன் டீம் வந்து ஆதிக்கு வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் தருவாங்க. அதனால மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து குடுக்குறக்காக தான் இத வந்து நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து தனித்தனியா போய் கடையில வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அமேசான்லயே ஆர்டர் போட்டுட்டோம். நெறையா பேர் அவ கிண்டர் கார்டன்ல ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நெறையா பேர் இத பத்தி கேட்டிருந்தீங்க. எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்ட்டு. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். எல்லாரும் செக் பண்ணிக்கங்க. அப்புறம் துணியெல்லாம் துவைக்க போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து வீடு கிளீன் பண்ணிட்டு இருந்தேங்க. நாளைக்கு வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சரி ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஈஸியானது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ட்டு, குலாப் ஜாமுன் தான் செஞ்சிருந்தேன். குலாப் ஜாமுன் ரெசிபி வந்து நான் தனியா ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். I know you're scared, you wanna hide away sometimes. I know you hurt from everyone telling you lies. I bet you just wanna lose your mind. I know you hurt, I know you hurt. Let it out, just feel it. Let it out, cry it all out to me. When you're down, when you hurt. கரெக்ட்டா துணி மடிச்சிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு வந்தாங்க. சரி வா கிஃப்ட் பேக் பண்ணிடலாம். நாளைக்கு காலையில நேரத்தில ஆதி கிண்டர் கார்டன் போகும்போது குடுக்கணும். அதனால சரி பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ இல்லாதம்போதே பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இருந்தோங்க. பேக் பண்ணி முடிச்சுட்டு நான் ஆதிய வந்து கிண்டர் கார்டன்லேருந்து கூப்பிட்டு வந்தாச்சு. ஈவினிங் வந்து அண்ணாவும், அவரும் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சிடலாம் இன்னைக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஆதி பர்த்டேக்கு டெக்கரேட் பண்ணிட்டுருந்தாங்க. ஏன்னா, நாளைக்கு எல்லாத்துக்கும் வொர்க்கிங் டே. நாளைக்கு பகல்ல யாரும் எதுவும் பண்ண முடியாது சொல்ட்டு, நாளைக்கு ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு, நைட் எல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நான் வந்து அந்த நம்ம பேக் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா கிஃப்ட்டு, அது வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டணும். அது மதியம் டைம் இல்ல சொல்ட்டு, இப்ப ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிட்டு போய் படுத்தாச்சுங்க. ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. நாளைக்கு ஆதியோட பர்த்டே வீடியோல பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.